வீக்கெண்டில் ஒரு செம்மையாக லெக் பீஸ் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமா? நான் 1 kg லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஜிஞ்சர் கார்லிக் வந்து செப்பரேட்டாக தான் அரைக்க போகிறோம். அப்புறம் கேஷ்யூ பாதாம் ஒரு 10 கேஷ்யூ 10 பாதாம் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் சில்லிஸ் வந்துட்டு ஒரு 20 எடுத்திருக்கேன், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். ஸோ நம்ம கடாயில் வந்துட்டு நான் ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன், ஹெவி பாட்டம் குக்கர். ஸோ இதில் ஆயிலும் கீயும் வந்துட்டு போட்டுட்டு நமக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ், அப்புறமா பே லீஃப் போட்டுட்டு நல்லா வந்து ஆயிலு கீலையும் வந்துட்டு நல்லா இன்ஃப்யூஸ் பண்ண விடுங்க ஒரு 1 minute. நல்லா அதோட ஃப்ளேவர்லாம் வந்துட்டு ஆயில் கீயில் வந்துட்டு இறங்கினதுக்கப்புறமா நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அனியன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு ரொம்ப தின்லி ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு குக் ஆகிடும். நம்ம 1 kg பிரியாணி பண்ணுறோன்றதுனால ஒரு 5 பெரிய வெங்காயம் வந்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வேகும். ஏன்னா இது வேகிறதுக்கு எப்படியும் 10 to 15 minutes ஆகிடும். ஸோ அதனால் சால்ட் போட்டு நல்லா வந்துட்டு கிளறிட்டே இருங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. இந்த 10 to 15 minutesக்குள்ளேயே நம்ம வந்துட்டு எல்லா மசாலாவும் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இது நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இருக்கட்டும். அப்பப்போ இடையில வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா கீழே வந்து அடிப்பிடிச்சிடும். எல்லா சைடுமே ஈவனாக வந்துட்டு குக் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம். இப்போ பார்த்திங்களா ஒரு 15 minutes ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஆயிலே போடுறதுனால ரொம்பவே நம்ம வாய்க்கு வந்து தட்டுப்படாது. இதுலேயே வந்து மேக்ஸிமம் வந்து கரைஞ்சி போயிடும். சில வீட்டில் எல்லாம் முழுசாக இருந்துச்சுன்னா சின்ன பசங்க பெரியவங்களாம் வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இது அப்படியே கரைஞ்சிடும். நம்ம புதினா கொத்தமல்லி போட்டதுக்கான அடையாளமே தெரியாது. இப்போ வந்துட்டு கார்லிக் வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஜிஞ்சரி கார்லிக்கும் வந்துட்டு தனித்தனியாக தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே கார்லிக் தான் போடணும். ஜிஞ்சர் வந்து போட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால கார்லிக் போட்டு நல்லா ஒரு 5 minutes வந்துட்டு எண்ணெயில் வதங்க விடுங்க. இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் பேஸ்ட் போட்ட உடனே வந்து ஒரு 2 minutesலேயே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கலரிட்டே இருங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 minutes வந்துட்டு வேகட்டும். இப்போ நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ரெட் சில்லி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து 1.5 kg சிக்கனுங்கிறதுனால ஒரு 25 சில்லிஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 5 சில்லிஸ் கூட எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 7 to 8 சில்லிஸ் வந்து எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த காரம் போதுமான அளவுக்காக இருந்துச்சு. ஸோ நான் இந்த சில்லிஸ் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு கலர் இன்னும் வேணும்னாக்க காஷ்மீர் ரெட் சில்லிஸும் இதில் ஒரு 5 போட்டுக்கோங்க. அவ்வளோவா காரம் இருக்காது, கலர் வந்துட்டு நல்லா கொடுக்கும். இது வந்து ஓவர் நைட் வந்துட்டு சோக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அவசரமாக செய்கிறதா இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 15 minutes வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த கிளிப் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ டொமேட்டோஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா மசிஞ்சு வரணும். ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கெட்டி தயிர் ஒரு 5 tablespoon வந்து எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு க்ரீமியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க தயிரை.
இப்போ அடிப்பிடிக்காத மாதிரி எல்லா சைடுமே மெதுவாக கலந்து விட்டுட்டு வாங்க. நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்தீங்களா ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம கேஷ்யூவும் பாதாமும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கிளிப்பும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மசாலாலே வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வேகணும். நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு நம்ம நல்லா அலசிட்டு ஒரு இந்த பிரியாணி செய்கிற அளவுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour to 45 minutes ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது சோக் பண்ண வச்சுடுங்க. இப்போ க்ரீன் சில்லிஸ் போட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு பாதாம் முந்திரியோட பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் தயிர் போட்டதுக்கப்புறமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 70% வந்துட்டு சிக்கன் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து எவ்வளோ ரைஸ் தேவையோ அவ்வளோ வந்துட்டு நான் அளந்து 1 kg ரைஸ் 1.5 kg சிக்கன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். ஹாட் வாட்டர் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ரைஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிடுங்க. கீழே எதுவுமே அடிப்பிடிக்காத மாதிரி எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான காரம் உப்பெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது ஒரு லெமனோட ஜூஸ் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் தண்ணியும் வந்துட்டு ஒரே ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கீழே அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ இது ஒன்று போல் வந்துச்சு, நம்ம தம் போட்டுடலாம். ஸோ சைடில் இருக்க எல்லா ரைஸையும் வந்துட்டு ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு கீழே அடி வரைக்கும் நல்லா வந்துட்டு ஸ்க்ரேப் பண்ணிக்கோங்க. எதாவது அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் ரைஸ் எடுத்து விட்டுட்டு லெவல் பண்ணி மேலே கீ போட்டு எப்பயும் போல் நம்ம 20 மினிட்ஸ் வந்துட்டு தம் போட போகிறோம். மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஆஃப்டர் 20 மினிட்ஸ் கரெக்டாக உதிரியாக வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா?